ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம் வாழ்வில் செய்த எல்லாவித நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இது நம்மை குறித்து பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற இந்த நல்லதொரு பரிசுத்தவான்களின் ஐக்கிய கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை கூடி வருதில்லை அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும், சகோதர நடுவிலே, சபை நடுவிலே உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற அப்பா, எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் எங்களை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளாக விதைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு அப்பா ஜீவ காலமும் இது எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவன் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற வேளையிலும் இப்படிப்பட்ட தருணத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி ஆவியோடும் கருத்தோடும் உமக்கு ஆராதனை செலுத்தவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியினை மறுத்த ஆவியானவர் தாமே முற்றிலுமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் வாழ்விலே தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகளை நாம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த, நன்றி செலுத்த நம் கடமை உள்ளவர்களாய் கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேன்மையான சத்தியம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தியிருக்கிறதை நம் வேதத்திலிருந்து தியானிக்க முடியும். பிரியமானவர்களே, அவ்விதமாகவே இந்நாட்களிலே வாழ்கிற நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே தந்து நம்மையே அவருடைய ஆலயமாக மாற்றி தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்கிற இந்த மேன்மையான சத்தியத்தையும் மேன்மையான ஒரு மகத்துவத்தையும் தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். இதற்காக நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்நாளிலும் கூட ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது அது நன்மையாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்களை ஆதாரமாக கொண்டு நம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த இருக்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:21 மற்றும் 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே இந்த அதிகாரம் முழுமையும் நான் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தவறான கருத்து, உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தவறான கருத்து கொரிந்து சபையில இருக்கும், கொரிந்து பட்டணத்தில் இந்த சபையில் இருக்கும் பொழுது அவைகளை தெளிவுபடுத்தும் வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதிலே நாம் காண வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த மரணம் என்பது ஆதியிலே மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறி செய்த பாவத்தின் நிமித்தமாக மீறுதல் நிமித்தமாக பாவமும் பாவத்தின் நிமித்தமாக மரணமும் இந்த பூமிக்குள்ளாக பிரவேசித்து விட்டது. அது நமக்கு என்ன காரியத்தை முதலாவது கொண்டு வந்தது அப்படின்னா, ஒரு பயத்தை உள்ள கொண்டு வந்துச்சு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், தேவனுடைய சத்தம் வரும் பொழுது பயந்து ஒளிந்து கொள்றான். தன்னை தேவனை விட்டு மறைத்துக் கொள்ளும்படியாய் அவனுக்குள்ள ஒரு பயம் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. அப்போ ஆதி மனுஷனிடத்திலிருந்து ஆரம்பித்த அந்த பயம்
இப்போது வரைக்கும் அநேக மனிதர்களை இந்த பயம் பிடித்து கொண்டே தான் இருக்கிறது. அதனாலதான் வேதத்துல அநேக இடங்கள்ல கிட்டத்தட்ட 366 இடங்கள்ல இருக்கிறதா சொல்றாங்க. பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை. அதாவது லீப் ஆண்டுக்கும் சேர்த்து 366 தடவை இருக்கிறதாக ரிச்சர்ட் உம்பரட் அப்படிங்கிற ஒரு அருமையான தேவ மனுஷன் அவரு தன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்போது கூட அவர் சொல்றாரு, இன்னைக்கும் சேர்த்து எனக்கு பயப்படாதேங்கிற வார்த்தையை வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இப்போ மனுஷனை முதலாவது பயம் ஆட்கொள்ளுகிறது. இந்த பயம் எதன் நிமித்தமா தான் வருது அப்படின்னா, ஆதி மனிதன் செய்த பாவத்து நிமித்தமாக ஒவ்வொருவரையும் பயம் ஆட்கொள்ளுகிறது. நிறைய பேர் நான் தைரியமானவர்கள் என்று சொன்னா கூட கடைசியில ஒரு பயத்துல அவங்களை பிடிக்கப்பட்டுரும், மரண பயத்துல அவங்களை பிடிச்சிரும். நான் ரொம்ப தைரியசாலி, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், எந்த காரியம் வந்தாலும் நான் பயப்படாம இருப்பேன்னாலும் கடைசியா ஒரு பயம் இருக்கும், அது மரண பயம். அவ இப்படிப்பட்ட ஒரு பயத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த முழு மனுக்குலமும் பயத்திற்குள்ளாக அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு நம்பிக்கையற்றிருந்த சூழ்நிலையில ஒரு மனிதனாலே பாவம் வந்து இப்படி நம்மை பயத்திற்குள்ளாகவும் மரணத்திற்குள்ளாகவும் நம்மை அடைத்து போட்டு விட்டது என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்த மனித குலத்திற்கு அதே ஒரு மனிதன் மூலமாக ஒரு ரட்சிப்பை கட்டளையிட தேவன் ஆதியிலே சித்தம் கொண்டிருந்தார். அதனாலதான் பிரியமானவர்கள், நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. வசனத்தை பார்க்கும் பொழுது மனிதன் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேவன் மனிதனாக, அதாவது மாம்சமும் ரத்தமும் சதையும் உடைய ஒரு மனிதனாக வெளிப்பட்டு இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் வெளிப்பட்டார். அததான் இந்த வசனத்துல நாம் அதிக அழகாய் பார்க்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிச்சு. அப்போ இந்த பயத்தை நீக்குவதற்கு மனிதன் மூலமாக ஒரு பயம் உள்ள வந்துட்டு, மனிதன் பாவம் செய்த ஆதியிலே மனிதன் பாவம் செய்ததன் மூலமாக அவனுடைய மீறுதலின் நிமித்தமாக பயம் உள்ள வந்துட்டு, அப்ப இந்த பயத்தை நீக்குவதற்கு யார்தான் தேவை அப்படின்னா, முற்றிலுமாக அந்த பயத்தை நீக்கி நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு நம்பிக்கையும் தைரியத்தை நமக்கு யார் தான் அளிக்க முடியும் என்றால் இன்னொரு மனிதனால தான் அதை அளிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த மனிதன் இந்த பூமியில இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தூய்மையாய் வாழ்கிற எந்த மனிதனும் பூமியில இல்லை. எல்லாருடைய வேரும் ஆதாமிலிருந்து உண்டானபடியினாலே, அப்படிப்பட்ட மனிதன் இல்லாதபடியினாலே ஆதியிலே தேவன் கொண்டிருந்த தன்னுடைய தீர்மானத்தின்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே மனிதனாக அவதரிக்க வைத்து நம் எல்லாருடைய ஒட்டுமொத்த பாவங்களையும், பாவம் மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மூலமாக வந்த மரண பயம் எல்லாவற்றையும், பயம் என்கிற எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து இதிலிருந்து நமக்கு நீங்களாக்கி ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட, நீங்கள் மீண்டும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று. அப்ப தேவனிடத்துல சேருவதற்கு அவரை நான் பார்க்கும் பொழுது, நான் அப்பா, என்னுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நானும் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளைதான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நானும் மகிமையிலே சேர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக அவரோடு கூட நான் இருக்க முடியும் என்கிற இந்த தைரியத்தை வேதம் நமக்கு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை வேதத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டதன் மூலமாக நம்ம தைரியத்தை பெற்றுக்கொள்ளும் பிரியமானவர்களே. அதனால தான் நாம் ஒரு இடத்துல சேருகிற தைரியத்தையும் பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பது. அப்ப பாருங்க, இந்த பயத்திலிருந்து நீக்கும்படியாக, அது எல்லாவித பயத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும்படியாக, கடைசியா அந்த மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும்படியாக, நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்கிற இந்த மேன்மையை எப்படிதான் நமக்கு உண்டு பண்ணினார் அப்படின்னா, எலியா ரதத்துக்கு ஏறி போனது மூலமா அல்ல, அல்லது மோசேயினுடைய சரீரம் மறைக்கப்பட்டது மூலமாக, மரித்து அது காணப்படாமல் போனப்பட்டபடி அது தேவதூதனே அதை அடக்கம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டது போல, தேவதூதன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லப்பட்டது போல, அப்படி மூலமா அதன் மூலமா நமக்கு உண்டாக்கப்படல. அல்லது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொண்டப்பட்டது மூலமாக அல்ல, நோவாவின் மூலமா, யார் மூலமாகவும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் உயிரோடு எழுந்தது நிமித்தமாக நமக்கு அந்த நம்பிக்கையை அளித்து இருக்கிறார். அதனாலதான் ஒரே ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து நாம் நிறைவு செய்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 19வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளே போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அப்ப அந்த நம்பிக்கை, முந்தின வசனங்கள் நாம் அதிகமாய் தியானித்த வசனங்கள் தான். வீட்டுல போய் வாசித்து பாருங்க.
அப்ப இந்த நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையின் மூலமாக தான், அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்கிற இந்த நம்பிக்கையின் மூலமாக தான், பிரியமானவர்களே, நாம் பெறுகிற ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது நிமித்தம் நாம் பயப்படாது. மரியாளுக்கு தேவதூதன் வந்து பேசும் பொழுது கூட, அந்த நற்செய்தி அறிவிக்கும் போது கூட, பயப்படாதே மரியாளே பயப்படாதேன்னு தான் ஆரம்பிக்கிறார். எல்லா இடத்துலையும் தேவனுடைய செய்தி வருகிற இடங்கள் எல்லாத்திலையும் பார்க்கும் பொழுது பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேங்கிறது இருக்கும். எதற்காக என்றால், நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கு, நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். இவர் நிமித்தமாக நம் பயத்தை மேற்கொள்ள முடியும். அதனாலதான் எபிரேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுவிக்கும்படியாகவும் அப்படி ஆனார். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போலாகி காலமெல்லாம் அந்த மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாகவும் அப்படி ஆனார். அப்படிங்கும் பொழுது பயம் இல்லாமல் அவரை ஆராதிக்கிற அல்லது நம் பயம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இது மேன்மை அல்லவா? இதற்காக நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், நம் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்தும் கலக்கம் இல்லாத, சஞ்சலப்படாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். அதுதான் தேவனுடைய சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றால், அப்ப தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்காமல் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் அதில் நான் ஒரு காரியத்தை கூட தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம், அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. எப்படின்னே தெரியல. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட மனுஷன் தேவதூதனே விழாவுல தட்டி தான் எழுப்ப வேண்டியது இருக்கு. தட்டி எழுப்பணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். இயேசு கிறிஸ்துவானவர் கடல் நடுவுல போயிட்டு இருக்கிறாங்க, புயல் அடிக்கிறது, பின்னணியத்துல அமைதியா நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த உலகத்தை குறித்த எந்த கவலையும் இல்லாமல், இந்த உலகத்தை குறித்த எந்த சலனமும் இல்லாமல் தேவனுடைய சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் பயமற்றவர்களாக வாழ்கிறோம். அதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் மீண்டும் பயப்படுகிறதற்கு பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அதனால அதுக்குண்டு தேவனுக்கு பயப்படாம வாழ்ந்துடக்கூடாது. பயமே இல்லை அப்படிங்கிறதுனால அநேகர் இன்றைக்கு தேவனுக்கும் பயம் இல்லாம வாழ்றாங்க. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் நியாய தீர்ப்பு செய்கிறவரை நீங்கள் பிதாவாக கொண்டிருக்கிறபடியினால் இந்த பூமியிலே நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே இருங்கள் என்று தேவனை குறித்த பயத்தில் இருக்கணும். ஆனா மற்ற எந்த பயமும் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நான் தேவனிடத்துல சேருவதற்கு தைரியத்தை பெற்றிருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.